வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வந்த பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 1570.73 கோடி மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் ரூபாய் 1142.23 கோடி மதிப்பிலான 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் மாநில வளர்ச்சிக்கு புதிய உந்துதல் அளித்தார். மொத்தமாக ரூபாய் 2700 கோடி மதிப்பிலான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விழாவில் உரையாற்றிய அவர், சித்தர்கள், துறவிகள், கவிஞர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான புதுச்சேரிக்கு வருவது பெருமை என குறிப்பிட்டார். விடுதலை போராட்டத்தின் தீப்பொறியை ஏற்றிய பாரதியாரின் மண்ணிது என்றும் அவர் நினைவுபடுத்தினார். தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். முந்தைய ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் தடைப்பட்டு நிர்வாகத்திறன் குறைவு மற்றும் ஊழல் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். குடும்ப ஆட்சி மற்றும் சுயநல அரசியல் வளர்ச்சியை முடக்கியது என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் நகர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய அரசும் யூனியன் பிரதேசமும் இணைந்து செயல்பட்டால் வளர்ச்சி எவ்வாறு சாத்தியமாகிறது என்பதற்கான உதாரணம் புதுச்சேரி என குறிப்பிட்டார். உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் 12 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட மூலதன முதலீட்டு நிதி தற்போது யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இளைஞர்களின் முன்னேற்றமே நாட்டின் அடித்தளம் என்றும், காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மின்சார வாகனங்கள், மருத்துவ, சுற்றுலா, சித்த மருத்துவம் போன்ற துறைகளிலும் புதுச்சேரி முன்னேறி வருகிறது என்றும், மக்கள் நலமே நாட்டின் வளர்ச்சி என வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்தார். Chief Minister of Puducherry, Sri N. Rangasamy, my Union Cabinet colleague, Sri Mansukh Mandavia, Lieutenant Governor of Puducherry, Sri K. Kailasnathan, Speaker, Sri R. Selvam, Home Minister, Sri A. Namasivayam, other leaders, my dear sisters and brothers of Puducherry, Vanakkam. Friend, it is an honor to be here in Puducherry. This is the land of Siddhar saints, poets and freedom fighters. This is where Mahakavi Subramanya Bharati ignited the fire of nationalism. From here, Sri Aurobindo and the mother gave a new spiritual vision for the whole world. புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு நலத் திட்டங்கள் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய புதுச்சேரி முதல்வர், மாநில வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்த முழுமையான மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, சாலை வசதிகள், குடிநீர் திட்டங்கள், சுகாதார சேவைகள் மற்றும் சமூக நலத் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நினைவூட்டிய அவர், புதுச்சேரிக்கு முழுமையான நிர்வாக அதிகாரம் கிடைத்தால் வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவடையும் என குறிப்பிட்டார். இந்த கோரிக்கையை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க பிரதமரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். எங்கள் மாநிலத்திற்கு அதை செய்து கொடுப்பார்கள், தேவையான அதிகாரம் வேண்டும் என்பதுதான் புதுச்சேரி மாநில மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். அதனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை ஏற்று எங்கள் மாநிலத்திற்கு அதை செய்து கொடுப்பார்கள் என்று தாழ்மையோடு கேட்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அவர் இங்கே வருகை தந்து பல திட்டங்களை செயல்படுத்த இருப்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது.
வைத்திக்குப்பம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்கும் சாமிகளுக்கு பந்தல் போடும் பணி நடைபெற்றது. வரும் செவ்வாய்க்கிழமை மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெறவுள்ளது. தீர்த்தவாரியில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு சாமிகள் வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு வருகை தர உள்ளனர். முன்னதாக பந்தல் போடும் பணி நடைபெற்றது. மேலும் காவல்துறை சார்பில் கூட்டத்தை கண்காணிக்க கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. மாசிமகத்திற்கு வரும் பக்தர்கள் கடலில் குளிப்பதை தடுக்க தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சனி பயிற்சி விழாவை முன்னிட்டு 4 நாள் ஆன்மீக ஜோதிடம் மாநாடு தொடங்கியது. வரும் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைவதை முன்னிட்டு திருநள்ளாறில் கடந்த ஒரு வாரமாக சப்தநதி ஆராதனை உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் 4 நாட்கள் ஆன்மீக மற்றும் ஜோதிட வல்லுநர்கள் பங்கேற்கும் மாநாடு நடைபெறுகிறது. திருநள்ளாறு வடக்கு உள்வட்ட புறவழி சாலையில் உள்ள பக்தர்கள் தங்கும் விடுதி வளாகத்தில் நடைபெற்ற துவக்க விழாவில் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் ஆன்மீக கொடியேற்றி மாநாட்டை துவக்கி வைத்தார். விழாவுக்கு முன்னதாக கஜபூஜை, கோபூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீனம் மடாதிபதி, புதுடெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி மாநாட்டை துவக்கி வைத்தனர். சனிப்பயிற்சி விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாற்றில் திரளக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் தேவையான பாதுகாப்பு மற்றும் வசதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொஞ்சம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னிலையில் 10 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜெயமூர்த்தி, விவசாய அணி தலைவர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதி மகளிருக்கு சுயதொழில் நிதியுதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ட்ரஸ்ட் நிறுவனர் வீரராகு மற்றும் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 26 மகளிருக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் மொத்தம் ரூபாய் 2,60,000 நிதியுதவி வழங்கினர். மேலும் அருண் சர்மா கலந்து கொண்டு நிதியுதவிகளை வழங்கினார். மகளிர் சுயதொழில் தொடங்கி தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வாழ்த்தினார். வரும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அதனை சிறப்பிக்கும் வகையில் குலுக்கல் முறையில் 25 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மகளிர் தினத்தன்று இதேபோன்று நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அருண் சர்மா நிறுவனம் மூலம் இந்த தொண்டு சேவை அப்படின்றது வழங்கப்படுது. இந்த நிதி உதவி அப்படின்றது கண்டிப்பா உங்க லைஃப்ல பெரும் வகையில ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். அதுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி சார்பில் கட்சி கொடி ஏற்றி அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித்,
தோமுச தலைவர் அங்காளன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், கோபி, காசிநாதன், காளி ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சேகர், சுப்பிரமணியன், கிளை கழக நிர்வாகிகள் ராஜி, பாஸ்கர், மிலிட்ரி முருகன், சரவணன், மணவாளன், ராஜேந்திரன், முத்துப்பாண்டி, சிலம்பு, சிவ முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி மகளிருக்கான ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் பேசுகையில், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், இதற்காக ஊசுடு தொகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் வட்டார தலைவர்கள், மகளிர் அணியினர், மாநில தலைவர்கள் மற்றும் ஊசுடு தொகுதியை சேர்ந்த அனைத்து கிராம தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம், பிரமன் சதுக்கம் மற்றும் தேங்காய் திட்டு பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல் கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன், துணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில பிரதிநிதி தினகர ராசு, கலிவரதன், மாநில அணிகளின் தலைவர்கள் பன்னீர்செல்வம், தில்லையப்பன், மாநில பல்வேறு அணிகளின் துணை அமைப்பாளர்கள் முகுந்தன், தியாகராஜன், கர்ணா சுப்ராயன், கழக முன்னோடிகள் பெருமாள், லோகநாதன், உத்திராபதி, மொழிப்போர் தியாகி உதயசங்கர், தேவதாஸ், அறிவழகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ஜீவானந்தம், குமார், ரமேஷ், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர், அரசு துணை அமைப்பாளர்கள் ரமணா, மணிபாரதி, அண்ணாமலை, தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி செயலாளர் ஆதவன் கார்த்திகேயன், தொகுதி மாணவர் அணி லோகதாசன், மோகன்ராஜ், தரணி, தொகுதி கிளை கழக செயலாளர்கள் அஜித் பாஷா, சேரலாதன், சிவகுமார், கந்தன், மதுரை குமார், பிரகாஷ், சக்திவேல், சோமு, தைனீஷ், ஆறுமுகம், சின்னதுரை, சரவணன் மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆரோவில் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் வானூர் அருகே அமைந்துள்ள இந்து சர்வதேச நகரில் அதிகாலை நேரத்தில் சிறப்பு போன்பயர் மற்றும் கூட்டு தியானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாத்திரி மந்திர் அருகில் உள்ள ஆம்பி தியேட்டரில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆரோவில் வாசிகள் மற்றும் பல்வேறு வெளிநாட்டினர் கலந்து கொண்டு தியானத்தில் ஈடுபட்டனர். போன்பயர் தீப்பிழம்பின் பின்னணியில் தங்க நிறத்தில் ஜொலித்த மாத்திரி மந்திர் தோற்றம் கலந்து கொண்டவர்களை கவர்ந்தது. ஆன்மீக அமைதி மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த கூட்டு தியானம் ஆரோவில் தின கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்வாக அமைந்தது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி கொடியேற்றுதல் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்று வந்தது. ஆண்டுதோறும் மாசிமக விழாவில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்வு அகஸ்தியர் லோகமுத்திரை திருக்கல்யாணத்துடன் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்றது. மாசிமக பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக இந்த திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேலும் இங்கு நடைபெறும் அகஸ்தியர் லோபமுத்திரை சமேத திருக்கல்யாணமும், முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணமும் இங்கு சிறப்பானது. மேலும் திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருக்கல்யாண நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் சன் குமரவேல் குடும்பத்தினர் மற்றும் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் கூறுகையில், திங்கட்கிழமை 2ஆம் தேதி திருக்காஞ்சி பகுதியில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் கொண்டாடப்பட்டது. பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சாரம் லெலின் வீதி சந்திப்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி கோஷங்கள் எழுப்பினர். மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை காரைக்கால் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் பிரிவில் இளநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றிய கலியமுருகனின் பணி நிறைவு பாராட்டு விழா பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு வளாகத்தில் நடைபெற்றது. 36 ஆண்டுகள் அரசு பணியில் சிறப்பாக பணியாற்றிய அவர் அதில் 24 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியுள்ளார். மேலும் 7 ஆண்டுகள் மின்துறையிலும் 4 ஆண்டுகள் அமைச்சக அலுவலகத்திலும் பணியாற்றியுள்ளார். இவ்விழாவில் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான நாஞ்சிம், முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் கமலக்கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், பணி நிறைவு செயற்பொறியாளர் மகேஷ், செயற்பொறியாளர் அருளரசன், உதவி பொறியாளர்கள் வேலுமணி, ராஜசேகர், மாலை மணி, சந்திரமோகன், ஊழியர்கள் ரவி, விஜயராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவில் பொதுப்பணித்துறை முதுநிலை பொறியாளர் மற்றும் வில்லியனூர் வாஞ்சிநாதன், இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், அய்யனார், வில்லியனூர் குமுக்காயம் ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், சரவணன், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் அய்யனார் ஆகியோர் கலந்து கொண்டு இளநிலை கணக்கு அதிகாரி கலியமுருகனை வாழ்த்தினர். சால்வை அணிவித்து பணி நிறைவு கொடை ஆணையை வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தருமாபுரி வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திரா நகர் தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் செல்வம் என்கின்ற கோதண்டராமன், தங்கதுரை, பிரபு, கார்த்திக், ராஜா, கெஜன், விஜயராஜ், லிங்கநாதன், கலியபெருமாள், செங்கேனி, குப்பன், வீரப்பன், சண்முகம், நடராஜன், நெப்போலியன், கமலக்கண்ணன், சுந்தரமூர்த்தி, சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி கொடியேற்றம் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி விழா நடைபெறுகிறது. இதில் காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது.
இதில் சீர்வரிசை தட்டுடன் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி குதிரை வாகனத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் உதயம்பட்டு ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். எக்ஸைட் இன்க்ளூட் ஃபார் கேனான் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பாஷுகி மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான ஓவிய போட்டி 2026 நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த போட்டி கோத்தாரி வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று தங்கள் திறமைகளை ஓவியங்களின் மூலம் வெளிப்படுத்தினர். போட்டியில் வரையப்பட்ட ஓவியங்களை ஓவிய ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக இயக்குநர்கள் மதிப்பீடு செய்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பங்கஜ் கோந்தாரி மற்றும் ராதிகா கோந்தாரி தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் ரம்யா, முதல்வர் பாரதிதாசன், துணை முதல்வர் கார்த்திகேயன் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த ஓவிய போட்டி அனைவராலும் பாராட்டப்பட்டது. புதுச்சேரி பாகூர் தொகுதி சொலியாங்குப்பம் மங்காள பரமேஸ்வரி ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி சாமி தரிசனம் செய்து வடம் பிடித்து பக்தர்களோடு தேர் இழுத்தார். இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் பாகூர் ஹரி, தொகுதி ஆலோசகர் பெரியவர் கன்னியகோவில் கணபதி கவுண்டர், மணப்பட்டு சேத ஆலய நிர்வாகிகள், ஊர் தலைவரும் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் சிவசங்கர், மாணவர் சங்கம் ரோஹித், ஊடகப் பேரவை திவாகர் மற்றும் ஊர் பெரியவர்கள் ராமச்சந்திரன், கமலக்கண்ணன், கோவிந்தராஜ், சூர்யாவேந்தன் உள்ளிட்ட பெரியவர்களும் இளைஞர்களும் வரவேற்றனர். இந்த தேர் இந்த ஆண்டு புதிதாக பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தேரோட்டம் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.